தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கோவை மத்திய சிறையில் மர்மமான முறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் 4 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறை காவல் அலுவலர், காவலர்கள் என 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மத்திய சிறையில் மர்மமான முறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் 4 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி மர்மமான முறையில் தண்டனை கைதியாக ஏசுதாஸ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கோவை மத்திய சிறையில் மர்மமான முறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் 4 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. கோவை மத்திய சிறையில 2000க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள், 500க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழகத்திலிருந்து பிற மாவட்டங்களைச் சேர்ந்த கைதிகளும் உள்ளனர். இவர்களுக்கு விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை கைதிகள் போன்ற தனித்தனியாக பிளாக்குகள் உள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கொலை குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற கைதியாக உள்ள 33 வயதுடைய ஏசுதாஸ் என்பவர் சிறையில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்து பின்னர் அங்கு உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது கழிவறையில் மயங்கி விழுந்து சிறையில் உள்ள காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அவரை ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஏசுதாஸ் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சிறை தொழிற்சாலையில் உள்ள கழிவறையில் கைதி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதனிடையே கோவை சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சிறை அதிகாரிகள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மத்திய சிறையில் துணை அலுவலராக மனோரஞ்சினம், உதவி அலுவலர் விஜயராஜ், தலைமை காவலர் பாபுராஜ், முதல்நிலை காவலர் தினேஷ் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கவனக்குறைவாக செயல்பட்டதாகவும் விளக்கம் கொடுத்துள்ளனர். இது குறித்து தற்பொழுது விசாரணையும் நடைபெற்று வருகிறது. நவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.